ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரிக் வித் ஏபி. இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். கிரிக்கெட் அனாலிசிஸ் மீன்ஸ் ஒரு ஒரு கிரிக்கெட் டீமோட ஸ்குவாடாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அந்த கேம் பிளான், ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த மாதிரியான ஒரு அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா IPL 2025 டீம் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இயர் IPLக்காக ஒவ்வொரு டீமும் வந்து யார் யாரை ரிலீஸ் பண்ணணும், அவங்க ப்ரீவியஸ் இயரில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்ஸாக இருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் தான். டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் வந்து அவங்களோட ஸ்குவாடை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அவங்களோட ஸ்குவாட் இது தான். ஃபஸ்ட்டு அவங்க ரிட்டைன் பண்ண பிளேயர் வந்து அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ட்ரிஸ்டன் சப்ஸ், அபிஷேக் போரல். அக்ஷர் பட்டேல் வந்து 16.5 crores, குல்தீப் யாதவ் 30.25 crores, ட்ரிஸ்டன் சப்ஸ் வந்து 10 crores அண்ட் அபிஷேக் போரல் 4 crores. அவங்க ஆக்ஷனில் வாங்கின பிளேயர்ஸ்ன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பெரிய நேம் வந்து KL ராகுல் தான். அவங்க வந்து 14 crores ஈஸியாக வந்து KL ராகுலை வாங்கிட்டாங்க. அடுத்த பிளேயர் வந்து 11.75 crores மிச்சல் ஸ்டார்க்கை வாங்கியிருக்காங்க. டி நடராஜன் வாங்கினாங்க. டி நடராஜன் பெருசாக அவங்களுக்கு அந்த சீசன் ஃபுல்லாகவே விளையாடவே இல்லை. ஆனாலும் அவர் வந்து 10.75 crores வாங்கினாங்க. அவர் ரொம்ப அதிகமாக இன்ஜுரியிலே இருந்தார். அடுத்த ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு வந்து அதுக்கு முன்னாடி இயரும் அவங்க கூட இருந்ததுனால ஒரு நல்ல அட்டாக்கிங் கிரிக்கெட்டர்னு வாங்கினாங்க. 9 crores போட்டு அவர் எடுத்தாங்க. அடுத்த முகேஷ் குமார் 8 crores. ஹாரி ப்ரூக் வாங்கினாங்க. ஹாரி ப்ரூக் வந்து 6.25 crores. அசுதோஷ் சர்மா வந்து 3.80 crores அண்ட் மோஹித் சர்மா 2.20 crores. ஃபேப் டு பிளஸிஸ் ஒரு ஏஜ் ஃபேக்டர் இருக்குது, இருந்தாலும் ஒரு 2 crores வந்து ஒரு வைஸ் கேப்டனாக போட்டாங்க. சமீர் ரஸ்வி 95 lakhs, டானவன் ஃபெரேரா 75, துஷ்மந்தா சமேரா 75, விப்ராஜ் நிகம் அவங்களுக்கு ஒரு ஃபைண்ட் ஆஃப் த சீசனே சொல்லலாம், அவர் வந்து ஒரு 50 lakhs. அடுத்த கருண் நாயரும் நல்லா விளையாண்டார். ஸ்டார்டிங்கில் நல்லா விளையாண்டார், ஆனால் அதே ஃபார்ம் வந்து அவரால் கண்டினியூ பண்ண முடியலை. அதுக்கடுத்து வந்து மாதவ் திவாரி, திருபுர்ணா விஜய் அண்ட் மவந்த் குமார் எல் அண்ட் அர்ஜுன் மந்த்லால் அண்ட் தர்ஷன் நல்கண்டே. இதுதான் வந்து அவங்களோட லாஸ்ட் இயர் ஸ்குவாடாக இருந்தது. இப்போ வந்து அவங்களோட போன வருஷம் ரிசல்ட்ஸ் பார்ப்போம். இனிஷியலாக வந்து அவங்க நிறைய மேட்சஸ் வந்து கண்டினியூஸாக ஜெயிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 6 மேட்ச் அன்பீட்டனாக இருந்தாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து மும்பை மேட்ச் அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வந்தவங்க வந்து டிஃபீட்டே ஆனாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா மேட்சஸும் வந்து அவங்க ஜெயிச்சுட்டு தான் இருந்தாங்க. அந்த மும்பை மேட்சஸில் சாண்டனரோட அந்த ஒரே ஒரு ரன் அவுட் ஹோல் சீசனுமே அவங்களுக்கு மாற்றிருச்சு. மும்பை அதுக்கப்புறம் தான் மேலே வர ஆரம்பித்தாங்க. டெல்லி அதுக்கப்புறம் தான் கீழே போக ஆரம்பித்தாங்க. இதுதான் அவங்களோட லாஸ்ட் இயர் ரிசல்ட்ஸ். இந்த ரிசல்ட்ஸை வச்சு பார்க்கும்போது அவங்களோட பேட்டிங் லைனப் தான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸுக்கு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்களோட பேட்டிங் லைனப்பால் ஒரு 190 எபோ இல்லை ஒரு 200 எபோ சேசஸை வந்து அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியல. அதே நேரம் வந்து ஒரு நல்ல டோட்டல் ஒரு 200க்கு மேலே ஒரு டோட்டலும் அவங்களால வந்து போட முடியல. முக்கியமாக பேட்டிங் லைனப்புன்னு சொன்னால் அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இதுதான் அவங்களோட ப்ரீவியஸ் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஓப்பனர்ஸாக வந்து ஒரு 6 காம்பினேஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணாங்க. ராகுல் ஓப்பன் பண்ணார், அபிஷேக் போரல் ஓப்பன் பண்ணார், அப்புறம் ஃபேப் டு பிளஸிஸ் ஓப்பன் பண்ணார், கருண் நாயர் கூட ஓப்பன் பண்ணார், ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு வந்தார். யாராலையுமே வந்து அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து அவங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் செட்டே ஆகலை போன சீசன். ஸோ அதனாலவே வந்து அவங்களால ஒரு 200+ சேசஸ்லாம் வந்து அடிக்க முடியாமல் போயிடுச்சு. லாஸ்ட் இயர் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ஃபுல்லாக அந்த டீமோட பேட்டிங் நினைப்பே KL ராகுலை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருந்தது. KL ராகுல் ரன் அடித்தா டீம் ஜெயிக்கும், இல்லைனா ஜெயிக்காது, அப்படி தான் வந்து போயிட்டு இருந்தது. அடுத்ததாக அவங்களுக்கு ஒரு டீசெண்டாக விளையாண்டது வந்து அபிஷேக் போரல், அடுத்த ட்ரிஸ்டன் சப்ஸு. அக்ஷர் பட்டேல் வந்து இன்ஜுரியிலே விளையாண்டார். அவரோட பவுலிங் போட முடியல, இருந்தாலும் பேட்டிங் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணார். அசுதோஷ் சர்மா ஒரு மேட்ச் மட்டும்தான் அவங்களுக்கு வின் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து ஃபேப் டு பிளஸிஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம், அவரால் வந்து ஃபுல்லாக விளையாண்டு கொடுக்க முடியல. நல்லாவும் அவரால் சரியாக அதனால நிறைய ஸ்ட்ரைக் ரேட் அவரால் கீப்பப் பண்ண முடியல. கருண் நாயர் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணார், ஆனால் அதை நல்லா எண்ட் பண்ணலை. விப்ராஜ் நிகம் கடைசியாக தான் வந்தார். கடைசியாக வந்து ஒரு நல்ல டீசெண்டாகவே விளையாண்டு கொடுத்தாரு. இப்படி சொல்கிறதுனா ஒரு ஃபினிஷர் ரோலுக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவரால் அவ்வளோலாம் ரொம்ப அதிகமாக ஃபினிஷ் பண்ண முடியல. ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு ரொம்ப அதிக ஃபெயிலியர்ஸ். ஸோ அவராலையும் வந்து ஒழுங்காக விளையாட முடியல. அவங்களோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா பேட்டிங்கோட பவுலிங் ரொம்பவே நல்லா பண்ணாங்க. நல்ல ஒரு பவுலிங் வந்து லைனப் வந்து அசம்பிள் பண்ணாங்க.
குல்தீப் யாதவ் வந்து எல்லா மேட்சும் நல்லாவே விளையாண்டு கொடுத்தாரு. கண்டினியூஸாக நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப எக்கானமிக்கலாகவும் போட்டார். அதே மாதிரி மிச்சல் ஸ்டார்க்கும் அப்படி தான். மிச்சல் ஸ்டார்க் வந்து எக்கானமி வைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தார். இருந்தாலும் அவரும் வந்து ஒரு சூப்பர் ஓவர்ஸ்லாம் நல்லா போட்டு கன்சிஸ்டண்ட்டாக விளையாண்டு கொடுத்தாரு. ஆனால் அவரும் வந்து பிளே ஆஃப்ஸ் அப்போது அவரும் நானும் வர முடியாதுன்னு சொல்லிட்டார். ஆஸ்திரேலியாவில் அந்த இந்தியா பாகிஸ்தான் வரப்போ. அடுத்து வந்து முகேஷ்குமார் வந்து அவரால் வந்து நிறைய எக்கானமிக்கு போனார். ஆனால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அவரும் ஒரு 12 விக்கெட்ஸ் எடுத்தார். ஆவரேஜ் சீசன் தான் சொல்லணும். அவர் அந்தளவுக்கு ரொம்ப பெட்டராலாம் விளையாண்டு கொடுக்கல. யுப்ராஜ் நிகம் ரொம்ப நல்லா விளையாண்டார். ஆனால் அவரை வந்து அவங்க ஃபுல்லாக யூஸ் பண்ணலை. கம்மி ஓவர்ஸ் தான் கொடுத்தாங்க. அக்சர் பட்டேல் வந்து இன்ஜுரியிலே அவருக்கு போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி தான் பவுலிங் போட்டார். அப்போது ஒரு 5 விக்கெட்ஸ் எடுத்தார். அவரோட ஃபுல் சீசன் வந்து அவரை பவுலிங்கே போடலை. அடுத்த நடராஜன் வந்து அவர் விளையாடவே இல்லை. எல்லா மேட்சஸ்லையும் அதிகமாக இன்ஜுரிஸில் இருந்தார். சுத்தமாக அவர் வந்து விளையாடவே இல்லை. 10 கோடிக்கு அவரை எடுத்தாங்க. அவரை நம்பி தான் ஆனால் அந்த டெத் பவுலிங் போனாங்க. ஆனால் அவர் வந்து அங்கே விளையாடலை. சுமந்தா சமேரா டீசெண்டாக விளையாண்டார். அடுத்ததாக வந்து அவங்களோட ப்ராபபிள் ரிலீசஸ் யாராக இருக்குன்னு பார்க்கலாம். அவங்களோட ப்ராபபிள் ரிலீசஸ்ன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து நடராஜனை விட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நடராஜன் வந்து ஒரு 10.75 crores அவங்க எடுத்தாங்க. ஆனால் அந்தளவுக்கு அவரால் விளையாடவும் முடியல. அதிகமான இன்ஜுரி ப்ரோன் இருக்குது. ஸோ அவரை கண்டிப்பாக அவங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு திருப்பி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அவர் வந்து நல்லா இருந்தார்னா, இன்ஜுரி இல்லாமல் இருந்திருந்தாருன்னா திருப்பி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இல்லைனா ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஹாரி ப்ரூக் வந்து போன இயர் வந்து ஆக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பிக் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வரலன்னு சொல்லவும் அவரை வந்து ஐபிஎல்லேருந்து ஒரு 2 years பேன் பண்ணியிருக்காங்க. ஜேக் ஃப்ரேசர் மெர்காக்கா கண்டிப்பாக அவங்க விட்டுருவாங்க. 9 crores அவர் வந்து விளையாடவும் இல்லை. இப்போ ரீசன்ட் ஃபார்மும் ரொம்ப புவராக இருக்குது. அடுத்ததான் அந்த ஃபாஃப் டு பிளஸிஸை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபாஃப் டு பிளஸ் மாதிரி ஒரு பெரிய நேம் வந்து அவங்க ஸ்குவாடுக்குள்ளே வச்சுருக்கிறது வந்து கண்டிப்பாக அவர் வந்து விளையாண்டியே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு போயிட்டாங்க. அதனால தான் அவருக்கு வந்து வைஸ் கேப்டனே கொடுத்தாங்க. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ஆனால் இனிஷியலாக வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ஆரம்பிச்சாருன்னா வந்து 200+ சேசஸ்லாம் வந்து அடிக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக ஃபாஃப் டு பிளஸிஸி வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். இப்போ ஓவராலாக இவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நியர்லி ஒரு 30 crores பக்கம் கிடைக்கும். அடுத்ததாக வந்து அவங்களோட பெட்டர் ஆப்ஷன்ஸ் யாரெல்லாம் சூட் ஆகும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அவங்களோட ஓப்பனிங் பேர் தான். கேஎல் ராகுல் தான் கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு ஓப்பனராக இருக்கணும். அவரு கூட வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன்னா டிம் சைஃபர்ட்னு சொல்லலாம். இதான் வந்து டிம் சைஃபர்ட்டோட T20 மேட்சஸ் 2025 அவர் வந்து அவரோட ஸ்டாட்ஸ் வந்து பார்க்குறோம். அவர் வந்து ஒரு 10 மேட்சஸ் விளாண்டுருக்காரு. 10 மேட்சஸில் 445 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர்னு வந்து 97 இருக்குது. ஆவரேஜாக 55 அடிக்கிறாரு. ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்கள் 169.8. இதில் வந்து ஒரு இனிஷியலாக பவர் பிளேயில் வந்து ரொம்ப அதிக ஸ்ட்ரைக் ரேட்ஸில் ஆடுவார். ஒரு 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து பவர் பிளேயில் அவரால் அடிக்க முடியும். இவர் வந்து ஒரு அப்படியே ஒரு ஃபில் சால்ட் அளவுக்கு ரொம்ப கன்சிஸ்டன்ட் கிடையாது. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இவராலையும் அடிக்க முடியும். பவர் ஹிட்டிங் டெல்லி மாதிரி ஒரு சின்ன கிரவுண்டில் கண்டிப்பாக டிம் சைஃபர்ட் வந்து ரொம்பவுமே நல்லா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுவார். இவரால் பெரிய ஹிட்டர்ஸும் அடிக்க முடியும். இவர் வந்து ஒரு ஆப்ஷன். இப்போ கேஎல் ராகுல் வந்து அந்தாண்ட ஒரு 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிக்கிட்டு இருந்தானா, ரன்னபால் ஆடினா கூட இவரால் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கிங் ஆட முடியும். லைக் விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட் மாதிரி இவங்களோட பார்ட்னர்ஷிப்பும் ஒரு கேஎல் ராகுல் டிம் சைஃபர்ட்டும் நல்லா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து ஃபின் ஆலன். இவரும் வந்து ஒரு லைக் டு லைக் அப்படியே வந்து ஒரு ஃபில் சால்ட் அண்ட் டிம் சைஃபர்ட் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி பிளேயர் தான். எடுத்தோடனே இவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து 200 எபோவ் தான் எப்போவுமே இருக்கும். அவங்க பாருங்கள், இவர் வந்து ஒரு 5 மேட்சஸ் T20க்கு இன்டர்நேஷ்னல் விளாண்டுருக்காரு. அதில் வந்து 144 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இவர் வந்து எப்படின்னா அதிகமாக உங்களுக்கு வந்து ஒரு 50s ஒரு 100s அந்த மாதிரி அடிக்கக்கூடிய பிளேயர் கிடையாது. இனிஷியலாக ஒரு பெரிய டேமேஜ் கிரியேட் பண்ணிடுவார். ஒரு பவர் பிளேக்குள்ளே வந்து ஒரு 70 எபோவ் அந்தளவுக்கு வந்து இவரால் அடிக்க முடியும். ஒரு விளாட்ற பாலில் வந்து கண்டிப்பாக 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில் இவரால் விளையாட முடியும். இவர் வந்து ஒரு பெரிய ஹிட்டர். டெல்லி மாதிரி ஒரு சின்ன கிரவுண்டில் ஈஸியாக இவராலையும் கிளியர் பண்ண முடியும். ஒன்ஸ் இவர் வந்து செட்டில்டாலாம் ஆகிட்டார்னா எந்த பவுலருமே பார்க்க மாட்டார். ரொம்பவுமே நல்லா அட்டாக்கிங்காக விளையாடுவார். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து இவங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷர் ப்ராப்ளம். எப்போவுமே இந்த டெல்லி டீமில் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரும் கிடையாது, அதே மாதிரி வந்து ஒரு ஃபினிஷர்ஸும் கிடையாது. அந்த இடத்துல இப்போ ஒரு நம்பர் 5 ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு மிச்சல் ஓவன் மாதிரி ஒரு ஆள் வந்து எடுக்க முடியும். மிச்சல் ஓவன் வந்து ஆல்ரெடி PBKSக்கு விளையாண்டார். ஆனால் ஒரு மேட்ச்சு டாப் தி ஆர்டரில் இறக்குனாங்க. அவரால் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சான்சஸே கொடுத்தாங்க. இப்போ ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த வருஷம் கண்டிப்பாக இவரும் IPL ஆக்ஷனில்
ஒரு பெரிய பிட்டுக்கு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஃபாஸ்ட் பவுலிங்கும் ஒரு ஆளை போட முடியும், ரொம்ப பவராகவும் அடிக்க முடியும். இதை பாருங்கள், 7 T20 இன்னிங்ஸ் விளாண்டுருக்காரு. இதில் வந்து ஒரு 50 அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 164 இருக்குது, ஆவரேஜாக 27. இவர் வந்து ஒரு டெத்தில் செம்மையாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அந்த பிபிஎல்ல வந்து இவர் தான் வந்து அந்த ட்ராஃபி, அதாவது ட்ராஃபியாக அடிக்காத அந்த டீமுக்காக வந்து ட்ராஃபி அடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். இவர் வந்து ஒரு நல்ல ஃபினிஷராக இருப்பார் அந்த டீமுக்கு. அதே போல் வந்து ரோமன் பாவலும் லைக் டு லைக் வந்து ஒரு மிச்சல் ஓவன் மாதிரி தான், ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், பேட்டிங் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். பவுலிங் அவ்வளோவா போட மாட்டாங்க ரெண்டு பேருமே. ரோமன் பாவல் வந்து ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா 6 T20 விளாண்டுருக்காரு. 6 T20ல் 160 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதில் ஒரு 50 இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட்னு பார்த்தோம்னா 173.9. இவர் வந்து ஒரு சரியாந்திர ஒரு ஃபினிஷர்னு சொல்லலாம். ஒரு செம்ம பவர் ஹிட்டிங் வச்சுருக்காரு. ரொம்ப தூரம் 6 அடிக்க கேப்பபிள் இருக்குது இவருக்கு. இவராலையும் வந்து கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும் டெல்லி மாதிரி ஒரு சின்ன கிரவுண்டில். ஸோ வந்து இவரும் ஒரு நல்ல ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. அடுத்ததாக வந்து இந்த ஆப்ஷன் வந்து அதாவது இன்னொரு டீமையும் நம்பி தான் இருக்காங்க. என்னென்னா வந்து முகமது ஷமி வந்து எதுக்காக அப்படின்னா, அவர் வந்து இன்ஜுரி ப்ரோனாக இருந்ததுனால போன சீசன் அவரால் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால் சன்ரைசர்ஸ்லேருந்து மேபி ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா அவர் வந்து ஒரு 10 crores எபோவ் வந்து வாங்கினாங்க சன்ரைசர்ஸ். 10 crores எபோவ் வந்து வாங்கினாங்க, என்னன்னு தெரியல. ஆனால் அந்த ப்ரைஸ்க்கு வந்து அவர் விளையாண்டு கொடுக்கல. ஸோ வந்து அவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா ஆல்ரெடி அங்கே பேட் கமின்ஸ் இருக்கார், அப்புறம் ஜெய்தேவ் உனத்கட் நல்லா போட்டார். ஸோ வந்து அவங்க முகமது ஷமியை ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு வந்து இந்த பவுலிங் லைனப்பில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்ஸ்னால் யாருமே கிடையாது. ஸோ மோஹித் சர்மா இருக்கார், ஆனால் அவரை வந்து இவங்க நம்ப மாட்டுறாங்க. ஸோ வந்து முகமது ஷமி மாதிரி ஒரு ஆல் ஆக்ஷனில் வந்தாலும், இப்போ நடராஜன் மாதிரி ஒரு 10 crores பேக்கை வந்து ரிலீஸ் பண்ணும்போது இவர் வந்து ஈஸியாக அவங்களால வந்து வாங்க முடியும். ஸோ வந்து முகமது ஷமி இந்த டீமுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன்ஸாக இருப்பார். இதுதான் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்க IPL 2026க்கான டிசி லைனப்பு. பாருங்கள், KL ராகுல் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அடிப்பார். அவர் கூட வந்து ஒரு அட்டாக்கிங் கிரிக்கெட்டர் டிம் சைஃபர்ட்டோ, ஃபின் ஆலனோ, இல்லைனா வில்ஜாக்ஸை வந்து ஏன் போட்டிருங்க அப்படின்னா, மும்பையில் வந்து அவர் சரியாக செட் ஆகலை. ஸோ மும்பை டீம்லேருந்து அவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஸோ வில்ஜாக்ஸ் அங்கேருந்து வந்தாருன்னா இங்கே கூடமே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். அதுக்கப்புறம் நம்பர் 3ல் வந்து அபிஷேக் போரல் வந்து மிடில் ஓவர்ஸ்க்காக ஸ்பின்னர் நல்லாவே விளையாண்டார் போன இயர். அதே மாதிரி வந்து கருண் நாயர், இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் வந்து நம்பர் 3ல் ஆடலாம். நம்பர் 4 வந்து அக்ஷர் பட்டேல். இந்தியாவுக்குமே ஈவன் அந்த T20 வேர்ல்டு கப்பில் வந்து அக்ஷர் பட்டேல் நம்பர் 4 தான் ஆடினார். ரொம்பவுமே நல்லாவே விளையாண்டார். இவரால் வந்து ஸ்பின்னரை ரொம்ப ஈஸியாக அடிக்க முடியும், ஃபாஸ்ட் பவுலிங்கும் நல்லா விளையாடுவார். ஸோ அக்ஷர் பட்டேல் அட் நம்பர் 4. நம்பர் 5ல் மிச்சல் ஓவன், இல்லைனா ரோமன் பவல், டானவன் ஃபெரேரா. ஆல்ரெடி உங்கள் டீமில் வந்து டானவன் ஃபெரேரா வந்து இருக்கார், இருந்தாலும் அவங்கள வந்து சரியாக யூஸ் பண்ண கிடையாது. ஸோ இவங்க வந்து பேஸ்டு அந்த சுச்சுவேஷன் ட்ரிஸ்டன் சப்ஸையும் அந்த நம்பர் 5ல் இருக்கிற மிச்சல் ஓவன், ரோமன் பவல், இல்லைனா டானவன் ஃபெரேரா இவங்கள வந்து ஸ்வாப் பண்ணி அடிக்க முடியும். நம்பர் 7ல் வந்து அசுதோஷ் சர்மா வந்து ரொம்பவுமே நல்ல ஒரு க்ளீன் ஹிட்டிங் வச்சுருக்காரு. ஸோ அவர் வந்து நம்பர் 7ல் வந்து விளையாடுவார். அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சமீர் ரிஸ்வியை நம்புகிறாங்க. ஆனால் அவ்வளோவா ஒரு ப்ராமிசிங் பேட்ஸ்மேனாக தெரியல. ஏன்னா 2 சீசன் பார்த்தாச்சு, சென்னைக்கும் ஒழுங்காக விளையாடல, டெல்லிக்கும் ஒழுங்காக விளையாடல. லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் டெல்லிக்காக வந்து ஒழுங்காக விளையாண்டு கொடுத்தாரு. விப்ராஜினிங்கம் நம்பர் 8ல் ஒரு கேப்பபிள் பேட்ஸ்மேன் தான். அவரும் நல்லா நிறைய ஒரு 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடியவர் தான். நம்பர் 9ல் மிச்சல் ஸ்டார்க் ரொம்பவுமே நல்லா விளையாண்டார். ஈவன் முஸ்தபிசூர் கூடவே உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க மிச்சல் ஸ்டார்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக. போன இயர் இவங்க வந்து ஒரு 7 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் ஐ திங்க் போனாங்கன்னு நினைக்கிறேன். 7 ஃபாரின் பிளேயர்ஸோட மட்டும்தான் ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணாங்க. இந்த இயர் வந்து ஒரு மிச்சல் ஸ்டார்க்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஏதாவது இன்ஜுரிஸ் இல்லை வெளியில் அவர் எங்கே போகிறாருன்னா அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக முஸ்தபிசூர் ரஹ்மானி எடுக்கலாம். ஏன்னா அந்த கிரவுண்டில் வந்து ரொம்பவுமே நல்லா விளையாண்டு கொடுத்தாரு அவங்களுக்கு. அடுத்ததாக வந்து சமேரா இருக்கிற ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தா ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஸோ அவர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கம்மியான காசுக்கு தான் அவர் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அவரை ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த நம்பர் 10ல் குல்தீப் யாதவ், நம்பர் 11ல் முகேஷ் குமார். அப்படி அவங்க வந்து முகமது ஷமி வாங்கினாங்கன்னா முகமது ஷமி ஆடிட்டு முகேஷ் குமாரை வந்து இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணலாம். இல்லைனா இம்பேக்ட் பிளேயரில் முகேஷ் குமார் அண்டு இம்பேக்ட் பிளேயரில் வந்து மோஹித் சர்மாவை வந்து விளையாடலாம். மோஹித் சர்மாவால் வந்து பவர் பிளேலையும் போட முடியும், ஆனால் இவங்க யூஸ் பண்ண மாட்டுறாங்க. ஏன்னா வந்து மோஹித் சர்மா ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது அவரோட கெரியரை ஒரு ஓப்பனிங் பவுலராக தான், நிறைய அவருக்கு ஸ்விங் இருந்துச்சு. இப்போ அந்த பேஸ் கிடையாது, ஆனால் அவரால் டெத்தில் வந்து நல்லாவே போட முடியும்.
ஸோ இந்த சீசனாவது மோஹித் சர்மாவை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைப்போம். இந்த சீசன் வந்து ஒரு சேஞ்ச் என்னென்னா, கேப்டன் வந்து அவங்க வந்து கேப்டன் அக்ஷர் பட்டேல் இல்லைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து கேப்டனாக வேறு யாரையோ வந்து சூஸ் பண்ண போகிறாங்க. கேப்டன் வந்து அக்ஷர் பட்டேல் அங்கே கிடையாதானா. அடுத்ததாக வந்து இதுதான் பார்க்குறோம். லாஸ்ட் இயர் வந்து முகேஷ் குமார் அண்ட் மோஹித் சர்மாவோட ஸ்டாட்ஸ். ஏன்டா வந்து நீங்கள் அவனை வந்து ஐபிஎல் 2026க்கு அவங்க 2 பேர் என்ன விளையாண்டாங்கன்னு கேட்குறீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் அண்ட் மோஹித் சர்மாவோட ஸ்டாட்ஸ் இது தான். அவங்க வந்து முகேஷ் குமார் 10 மேட்சஸ் விளாண்டுருக்காரு. அதில் வந்து 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கானமி வந்து 10க்குள்ளே தான் வச்சுருக்காரு. டெல்லி மாதிரி ஒரு சின்ன கிரவுண்டுக்குள்ளே வந்து எக்கானமி 10க்குள்ளே கீப்பப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா அது ரொம்பவுமே சின்ன கிரவுண்டு. அங்கே ஈஸியாக வந்து 6 அடிச்சிருவாங்க பேட்ஸ்மேனு. அப்புறம் மோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா 7 மேட்சஸில் 2 விக்கெட்ஸ். ஏன்டானா அவங்க வந்து கரெக்டாக அதை யூஸ் பண்ண கிடையாது. அவருக்கான நிறைய ஒரு மேட்ச் கூட அவரோட ஃபுல் ஓவர்ஸ் வந்து அவங்க கம்ப்ளீட்டே பண்ண கிடையாது. 1 ஓவர் 2 ஓவர் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களோட மற்ற பவுலிங் ரிசோர்ஸஸே அவங்க நம்பி போயிட்டு இருந்தாங்க. மோஹித் சர்மாவை பெருசாக நம்பலை அவங்க. அதுதான் வந்து இவங்களோட ரீசன்ஸ் வந்து இதுதான். இவங்க 2 பேரும் ஆனால் நல்லா தான் விளையாண்டுருக்காங்க. நெக்ஸ்ட் இயரும் வந்து கண்டிப்பாக அவங்களால நல்லா விளையாண்டு தர முடியும் அவங்களுக்காக. இதுதான் ஓவரால் அனாலிசிஸாக இருந்திருக்கு. இப்போது வந்து இவங்களோட அந்த பேட்டிங் லைனப்பில் வந்து அந்த 2 சேஞ்சஸ். இவங்களோட ஃபாரின் பிளேயர்ஸ்னு பார்த்தா 4 பிளேயர் வந்து ட்ரிஸ்டன் சப்ஸ் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக ஆடுவார். ஓப்பனிங்கில் இவங்க ஒரு ஃபாரின் பிளேயர் போகிறது தான் உங்களுக்கான பெட்டர் சாய்ஸஸாக இருக்கும். மிச்சல் ஸ்டார்க் அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக ஆடுவார். ஸோ ஃபினிஷராக வந்து இன்னொரு ஃபாரின் பிளேயர் வந்து எடுத்துலாம். ஏன்னா இந்தியன் ஃபினிஷர் ரொம்ப மோர் ஓவர் வந்து இந்த ஒரு ஓவருக்கு 30 ரன்ஸ் அல்லது 25 ரன்ஸ் அந்த மாதிரி அடிக்கிற ஒரு ஃபினிஷர் வந்து இந்தியாவில் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு ரேராக இருக்குது. ஸோ வந்து அந்த மாதிரி போகலாம். இவங்களோட பவுலிங் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக குல்தீப் யாதவ் 4 ஓவர் போடுவார். கண்டிப்பாக மிச்சல் ஸ்டார்க் 4 ஓவர் போடுவார். கண்டிப்பாக அக்ஷர் பட்டேலும் 4 ஓவர் போடுவார். ஸோ வந்து இங்கேயே உங்களுக்கு வந்து ஒரு 12 ஓவர்ஸ் வந்து 12 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்பவுமே நல்லா போடுறதுக்கு. மீதி இருக்கிற அந்த 8 ஓவர்ஸை ஒரு விப்ராஜ் நிகம், முகேஷ் குமார், அதுக்கப்புறமா வந்து ஒரு மோஹித் சர்மா, இல்லைனா ஒரு முகமது ஷமி, யார் அவர் ஆக்ஷனில் எடுக்கிறாங்களோ அவங்க, அதுக்கப்புறமா வந்து ஒரு மிச்சல் ஓவன், இல்லைனா ரோமன் பாவல், ட்ரிஸ்டன் ஸ்டாப்ஸ், இவங்களெல்லாம் வச்சு ஈஸியாக அவங்க அந்த மீதி இருக்கிற 8 ஓவர்ஸ் வந்து ஃபில்லின் பண்ண முடியும். இதுதான் ஓவராலாக டிசி ஸ்குவாட் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற ஸ்குவாடை விடமே இன்னும் ஒரு நல்ல ஒரு பெட்டர் ஸ்குவாடுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ ஃபார்